வெல்கம் டு மீனாஸ் மெனு. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நேற்று மைத்தடங்கண்ணி யசோதை என்ற பாடலில் குழந்தை கண்ணனின் திருக்கைகளின் அழகினை பார்த்தோம். இன்று குழந்தை கண்ணனின் கழுத்தின் அழகினை வண்டமர் பூங்குழல் ஆய்ச்சி என தொடங்கும் முதற்பத்து 2ஆம் திருமொழியில் அமைந்துள்ள 13வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். வண்டமர் பூங்குழல் ஆய்ச்சி மகனாகக் கொண்டு வளர்க்கின்ற கோவல குட்டர்க்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டமிருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே என்று அங்குள்ள பெண்களை யசோதை அழைப்பதாக பெரியாழ்வார் பாடுகின்றார். இப்பாடலில் வண்டமர் என்பது வண்டுகள் அமர்ந்திருக்கின்ற என்று பொருள் தருகின்றது. பூங்குழல் பூவோடு கூடின கூந்தலை உடைய என்பது பொருள். ஆய்ச்சி என்பது யசோதை பிராட்டியை குறிக்கின்றது. மகனாக கண்ணனை தன் புத்திரனாக என்று குறிக்கின்றது. கொண்டு என்பது ஸ்வீகரித்து என்று பொருள்படும். வளர்க்கின்ற வளர்த்து வருகின்ற என்று பொருள்படுகின்றது. கோவலர் குட்டர்க்கு என்பது நந்தகோபனின் குமாரன் என்று பொருள்படுகிறது. அண்டமும் அண்டங்களையும் நாடும் அவற்றினுள்ளே அடங்கியுள்ள சேதனாசேதனங்களையும் என்று பொருள்படும். அடங்க விழுங்கிய என்பது முழுவதும் விழுங்கிய என்று பொருளாகும். இப்போது இப்பாடலின் பொருள் விளக்கத்தினை பார்க்கலாம். அழகிய பூக்களை சூடுவதால் வண்டுகள் என்றும் நிலைத்து வாழும்படியான குழலை உடைய யசோதை பிராட்டியால் தன் மகன் என்று மிகவும் அன்புடன் வளர்த்து வருகின்ற நந்தகோபரின் குமரன் கண்ணன் முன்பு ஒரு சமயம் பிரளய காலத்தில் உயிர்களை காக்கும் பொருட்டு அண்ட சராச்சரங்களையும் விழுங்கினார். அதனையே பெரியாழ்வார் அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம், அதாவது கழுத்தினை உடையவன் என்று பாடுகின்றார். அவ்வாறு அண்டத்தையும் அதிலுள்ள நாடுகளையும் விழுங்கி காத்த அழகிய கழுத்தினை உடைய கண்ணனை காணவாருங்கள், அழகிய பெண்களே காணவாருங்கள் என யசோதை அழைக்கின்றாள் என்று பெரியாழ்வார் பாடுகின்றார். நாளை எம் தொண்டைவாய் சிங்கம் என தொடங்கும் பாடலை பார்க்க இருக்கின்றோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.